மிஸ்டர் மேக்ஸ் பட அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம மார்னிங் பார்த்து போகிறதுனுடைய வினாடி நான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நியூக்ளியான்கள் எனப்படுபவை. ஆப்ஷன் ஏ புரோட்டான் ப்ளஸ் எலக்ட்ரானா, பி புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரானா, ஆப்ஷன் சி எலக்ட்ரான் ப்ளஸ் நியூட்ரானா, ஆப்ஷன் டி புரோட்டான் மட்டுமா? ஆன்சர் என்ன? நியூக்ளியன்கள் என்ன சொன்னோம்? அதாவது ஒரு அணுவினுடைய உட்கருக்குள்ளே இருக்கிறது தான் நம்ம என்னது நியூக்ளியன்கள்னு சொன்னோம். என்ன உட்கருக்குள்ளே இருக்கும்? வெளியில் எலக்ட்ரான்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அப்போ உட்கருக்குள்ளே என்ன இருக்கும்? உட்கருக்குள்ளே வந்து புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா? பியில் தான் இருக்குது புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். நியூட்ரானை கண்டறிந்தவர் டால்டனா, ரூதர்ஃபோர்டா, தாம்சனா, ஷாட்விக்கா? நியூட்ரானை கண்டறிந்தவர் யார்? டால்டன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்? முதல்ல அணுக்கொள்கை வெளியிட்டவர் தான் டால்டன் அப்படிங்கிறவர். அடுத்து ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் இருந்த புரோட்டானை கண்டறிந்தவர். சரிங்களா? அல்லது உட்கருவை கண்டறிந்த கூட சொல்லலாம். சரிங்களா? நியூக்ளியானை கண்டறிந்தவர். சரிங்களா? அதாவது உட்கருக்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மின் துகளை கண்டறிந்தவர்னு சொல்லலாம். அடுத்தது தாம்சன் அப்படிங்கிறது என்ன பண்ணார்? எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜே தாம்சன் சொல்லி படித்தோம். ஸோ அப்போ என்னது? நியூட்ரான் கண்டறிந்தது யார் நமக்கு? ஷாட்விக். சரிங்களா? நியூட்ரான் கண்டறிந்தது யார் நமக்கு? ஷாட்விக். அடுத்த மூணாவது கொஸ்டின் பாருங்கள். நைட்ரஜன் அணுவின் உள்ள புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை காண்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு புரோட்டான், நியூட்ரான், அடுத்து எலக்ட்ரான் எண்ணிக்கை கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 14 7 7 7 7 7 7 6 7 8 அல்லது 7 14 8. நைட்ரஜன் உள்ள புரோட்டான்கள் என்ன? புரோட்டான்கள் என்னன்னு சொன்னோம்? அதில் இருக்கக்கூடிய என்னது நேர்மின் சுமை கொண்ட தகவல் தான் புரோட்டான்னு சொல்லியிருப்போம். ஸோ இதில் எது நேர்மின் சுமை? அதனோட அணியன் தான் அதனுடைய புரோட்டான். சரிங்களா? ஸோ அப்போ அணியன் எத்தனை? 7. ஸோ அப்போ என்னது 7 அப்படிங்கிறது புரோட்டான். இதெல்லாம் 7 இருக்குது. ஆப்ஷன் பியில் இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது. சரிங்களா? அடுத்து நியூட்ரான் பார்ப்போம். சரிங்களா? நியூட்ரான் அப்படிங்கிறது என்னது? நிறையன் மைனஸ் அணியன் தான் என்னென்னு சொல்லுவோம் நம்ம நியூட்ரான் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ 14 7 போச்சுன்னா எத்தனை வரும்? 7 வரும். அப்போ செகண்டில் 7 இருக்குது, இதில் இல்லை. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரிங்களா? எனது எலக்ட்ரான் எண்ணிக்கை என்னது? புரோட்டான் எண்ணிக்கைனாலும் எலக்ட்ரான் எண்ணிக்கைனாலும் சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. மூணுமே 7 தான். சரிங்களா? ஸோ இப்போ என்னது? ஆப்ஷன் பி 7 7 7. சரிங்களா? புரோட்டான்கள் 7, நியூட்ரான்கள் 7, எலக்ட்ரான்கள் 7. ஸோ இப்போ நைட்ரஜன் என்னது? எல்லாமே புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் எல்லாமே சமமாக இருக்கும். அடுத்த 4வது கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் ஹைட்ரஜன் ஐசோடோப்பு அல்லாதது. ஹைட்ரஜன் ஐசோடோப்பு அல்லாதது எத்தனை? 3 ஐசோடோப்பு படித்தோம். சரிங்களா? என்னென்னு பாருங்கள். புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்டியம், புளூட்டோனியம். இதில் எது ஹைட்ரஜன் ஐசோடோப்பு இல்லாதது? புரோட்டியம்னா என்னென்னு பார்த்தோம்? 1H1ன்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? 1H1னா என்னது? புரோட்டியம். அடுத்து டியூட்ரியம்ங்கிறது 1H2. இதுதான் என்னது? கனநீர்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? அணு உலைகள்லாம் என்னது? குளிர்க்க நம்ம இந்த மாதிரியான கனநீரை தான் பயன்படுத்துவோம். அடுத்து டிரிட்டியம் அப்படிங்கிறது 1H3. சரிங்களா? இதெல்லாம் இது 3 என்னது? ஹைட்ரஜன் ஐசோடோப்பு. கொஸ்டின் என்ன கேட்டுறாங்க? ஐசோடோப்பு அல்லாது கேட்டுருங்க. அப்போ ஆன்சர் என்னவாக தான் இருக்க போகுது? ஆப்ஷன் டி புளூட்டோனியம். சரிங்களா? ஸோ புளூட்டோனியம் தான் என்னது நமக்கு? ஹைட்ரஜன் ஐசோடோப்பு அல்லாதது. ஆன்சர் ஆப்ஷன் டி புளூட்டோனியம். அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். 3 இணைதிறன் கொண்ட தனிமத்திற்கு எடுத்துக்காட்டு. 3 இணைதிறன் கொண்ட தனிமத்திற்கு எடுத்துக்காட்டு. ஹைட்ரஜன் மற்றும் சோடியமா, ஆக்சிஜன் மற்றும் பெர்லியமா, நைட்ரஜன் அலுமினியமா, ஹீலியம் நியானா? ஹீலியம் நிக்கல் போட்டிருக்காங்களா? நிக்கல் வேண்டாம், இதை நியானா மாற்றிக்கிங்க. சரிங்களா? பாருங்கள். 3 இணைதிறன் கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜனுக்கு எத்தனை இருக்கும்? 1 இருக்கும். நைட்ரஜனுக்கும் 1 இருக்கும். சரிங்களா? ஸோ ஹைட்ரஜன் என்னது? ஒரு இணைதிறன் கொண்ட தனிமங்கள். ஆக்சிஜனும் பெர்லியமும் 2 இணைதிறன் கொண்ட தனிமங்கள். நைட்ரஜன் அலுமினியம் தான் என்னது நமக்கு? 3 இணைதிறன் கொண்ட தனிமங்கள். சரிங்களா? ஹைட்ரஜன் சோடியம் 1, ஆக்சிஜன் பெர்லியம் 2, நைட்ரஜன் அலுமினியம் 3. சரிங்களா? இதில் என்னது இணைதிறன் எத்தனை? இதில் 0வாக இருக்கும். சரிங்களா? என்னது? ஹீலியமுக்கு வந்து பார்த்தோன்னா வெளிக்கூட்டில் எந்த ஒரு எலக்ட்ரான்களும் இருக்காது. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி நைட்ரஜன் மற்றும் அலுமினியம் என்னது? 3 இணைதிறன் கொண்ட தனிமங்களுக்கான எடுத்துக்காட்டு. சரிங்களா? ஒரு இணைதிறன் நம்ம எப்படி சொல்லுவோம்? அதனோட வெளிக்கூட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா சோடியம் எடுத்துட்டோம்னா
சோடியம் அணு எண் 11, அப்போ 2 8 1ன்னு எழுதியிருப்போம். ஸோ வெளிக்கூட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு அணிதிறன் 1. அடுத்து பாருங்கள் ஆக்சிஜன் பெர்லியம், இதனோட அணு எண் எத்தனை? 8ன்னு தெரியும் ஆக்சிஜனுக்கு, அப்போ 2 6ன்னு எழுதியிருப்போம். சரிங்களா? ஸோ 6ன்னு என்னது, நம்ம 8லேருந்து மைனஸ் பண்ண என்ன வரும்? நமக்கு 2ன்னு வரும். ஏன்னா இது என்னது, ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்து ஒரு அலோகம். சரிங்களா? ஸோ அதனால தான் என்னது நமக்கு இணைதிறன் 2 கிடைக்குது. ஸோ அப்போ என்னது, இதுக்கு வந்து பார்த்தோன்னா இணைதிறன் 2 கொண்டது. 3 அதே மாதிரி தான். நைட்ரஜன் எத்தனை வரும்? அணு எண் 7 வரும். அணு எண் 7ன்னு எப்படி எழுதலாம்? நம்ம 2 5ன்னு எழுதுவோம். சரிங்களா? 4க்கு மேலே படிச்சனால என்ன பண்ணுவோம்? 4க்கு மேலே போனால் 8லேருந்து மைனஸ் பண்ணிப்போம். ஸோ 8லேருந்து மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 8 - 5 3 வரும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு என்னுடைய இணைதிறன் எத்தனை? 3. சரிங்களா? ஸோ அப்போ என்னது, ஆப்ஷன் சி நைட்ரஜன் மற்றும் அலுமினியம். அடுத்த 6வது கொஸ்டின் பாருங்கள். நிறையன் என்பது புரோட்டான் ப்ளஸ் எலக்ட்ரானா, புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரானா, நியூட்ரான் ப்ளஸ் எலக்ட்ரானா, நியூட்ரான் மட்டுமா? நிறையன் அப்படிங்கிறது என்னது? இதை முன்னாடியே பார்த்தோம். என்னது, நியூக்ளியான் தான் அதனுடைய நிறையன்னு சொல்லுவோம். நியூக்ளியான்னா என்னென்ன இருக்கும்? புரோட்டான் மற்றும் நியூட்ரான் இருக்கும். சரிங்களா? அணுவோட மையத்தில் இருக்கிறதா அதனுடைய நிறையன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து தான் நம்ம என்னது, அதனுடைய நிறைன்னு சொல்லுவோம். அடுத்தது எலக்ட்ரானுடைய நிறை கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானின் நிறை 1.6 × 10⁻27 kgயா, 1.6 × 10⁻19 kgயா, 1.6 × 10⁻21 kgயா, 9.1 × 10⁻31 kgயா? எலக்ட்ரானுடைய நிறை எவ்வளவு? இது ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி 9.1 × 10⁻31 kg. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஃபேக்சுவல் வேல்யூ மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது எப்பயுமே மாறவே மாறாது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா இது என்னது, எலக்ட்ரானுடைய மின்சுமை தான். மின்சுமைன்னு கேட்டால் என்னது, 1.6 × 10⁻19 kg. இதுவே வந்து பார்த்தோம்னா 1.6 × 10⁻27 kgனா நம்ம என்ன எழுதலாம்? இது வந்து பார்த்தோம்னா புரோட்டான் மற்றும் நியூட்ரானினுடைய நிறை. சரிங்களா? புரோட்டான் மற்றும் நியூட்ரானுடைய நிறை என்னது, 1.6 × 10⁻27 kg. இது வந்து என்னது, எலக்ட்ரானுடைய மின்சுமை. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தெளிவாக பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ எலக்ட்ரானுடைய நிறை என்ன நமக்கு 9.1 × 10⁻31 kg. அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்கள். நியூட்ரானின் மின்சுமை +1 -1 0 2 +2. நியூட்ரானின் மின்சுமை என்னது நமக்கு? நியூட்ரான் என்னது, பேரில் இருக்குது நியூட்ரல், என்னது நடுநிலைத்தன்மை இருந்தது. அப்போ என்னது, அது மின்சுமை அற்றது. அப்போ பூஜ்ஜிய மின்சுமை. சரிங்களா? +1 அப்படிங்கிறது என்னது, புரோட்டானுடைய மின்சுமை. அடுத்து -1 அப்படிங்கிறது என்னது, எலக்ட்ரானுடைய மின்சுமை. +2 அப்படிங்கிறது என்னது, ஆல்ஃபா துகள் அல்லது ஹீலியம் உட்கருவினுடைய மின்சுமை. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ நியூட்ரானுடைய மின்சுமை என்னது, அது மின்சுமையற்ற நடுநிலை துகள். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 0. அடுத்தது ஐசோபார்கள் என்பவை ஒத்த அணியன் மாறுபட்ட நிறையன், உள்ள ஒத்த நிறையன் மாறுபட்ட அணியன், அல்லது மாறுபட்ட நிறையன் மாறுபட்ட அணியன், அல்லது ஒத்த அணியன் ஒத்த நிறையன். இது என்ன ஆன்சர் கரெக்டு? ஐசோடோப்னு என்ன பார்த்தோம்? இதுதான் ஐசோடோப்பு. என்னது, ஒத்த அணு இன்னும் மாறுபட்ட நிறையனும் கொண்டதான் என்னது ஐசோடோப்பு. சரிங்களா? ஐசோடோப்புங்கிறது என்ன, ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா கீழே இருக்க கார்பன் 1614 கார்பன் 1611ங்கிறது என்னது, ஒரு ஐசோடோப்பு தெரியாது. அணியின் 2 சேமாக இருக்குது, நிறையன் மட்டும் மாறி இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா நிறையன் மாறி இருந்தால் என்னது, நமக்கு அணியன் சேமாக இருந்தால் நிறையன் மாறி இருந்தால் அதை ஐசோடோப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுவே வந்து பார்த்தோம்னா ஐசோபார்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஐசோபார்னு என்னது, மேலே இருக்கக்கூடியது சேமாக இருக்கும். சரிங்களா? உதாரணத்திற்கு ஆர்கான் கால்சியம் பார்த்துருப்போம். சரிங்களா? என்னது 18 20ன்னு இருக்கும். ஆனால் மேலே என்னது, ரெண்டுக்குமே வந்து பார்த்தோன்னா 40 நிறையன் தான் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ ஆர்கானுக்கு வந்து பார்த்தோன்னா என்னது, மாறுபட்ட அணுயின் இருக்குது, ஆனால் என்னது சேம் நிறையன். அதாவது மேலே பார்னு எப்படி போடுவோம், ஒரு நம்பருக்கு பார்னு என்னது மேலே போடுவோமா? ஸோ அதை தான் இங்கேயும் சொல்கிறோம், மேலே இருக்கிறது சேமாக இருந்தால் அது என்னது ஐசோபார். சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ அப்போ ஆன்சர் என்ன, ஆன்சர் மாறுபட்ட அணியன் ஒத்த நிறையன். சரிங்களா? இங்கே ஆன்சரே இல்லையா, அதில் மாறுபட்ட அணியன் ஆன்சரே கொடுக்கலையாட்டிருக்கு. ஓகே, இது எடுத்துங்க. சரிங்களா? இங்கே வந்து ஒத்த மட்டும் எழுதலை. சரிங்களா? ஆப்ஷன் சியில் ஒத்தன் போட்டுக்கோங்க, வெறும் நிறையன் மட்டும் போட்டிருக்காங்க. மாறுபட்ட அணியன் ஒத்த நிறையன். சரிங்களா? நிறையன் வந்து எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன்
சி மாறுபட்ட அணு எண் மற்றும் ஒத்த நிறை எண்கள். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தோன்னா இங்கே என்னது நிறை எண் வந்து பார்த்தோம்னா சேமாக இருக்கணும், அது முக்கியம். சரிங்களா? நிறை எண் சேமாக இருக்கணும். இதே இன்னொன்று பார்த்தோம் ஐசோடோன் ஒன்று பார்த்துருப்போம். அது என்ன பண்ணியிருப்போம், அதில் வந்து என்னது நியூட்ரான்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கும். சரிங்களா? 2 தனிமங்களுடைய நியூட்ரான்கள் எண்ணிக்கை சமமாக இருக்கும். நியூட்ரான் எப்படி கண்டுபிடிப்போம், கார்பன் 6 14 நியூட்ரான் எப்படி கண்டுபிடிப்போம், முன்னாடியே கண்டுபிடிச்சோம். என்னது மேலேருந்து கீழே மைனஸ் பண்ணால் அது வந்து நியூட்ரான். சரிங்களா? ஸோ அப்போ என்னது 14 6 போச்சுன்னா 8. ஸோ இப்போ கார்பன் 8 நியூட்ரான் இருக்கும். ஸோ அது மாதிரி 2 தனிமங்களுக்கான நியூட்ரான் சேமாக இருக்கும்போது அதை நம்ம ஐசோடோன்னு சொல்லுவோம். அடுத்தது 10ஆம் கொஸ்டின் பாருங்கள். ஒரு நேனோமீட்டர் என்பது டேஸ் மீட்டர். ஒரு நேனோமீட்டர் என்பது டேஸ் மீட்டர். 10⁻⁻7 10⁻⁻8 10⁻⁻9 10⁻⁻10 மீட்டரா? ஆன்சர் என்ன? இது ரொம்ப ஈஸி. நேனோன்னா என்ன, சிம்பிளாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ? 10⁻⁻9 மீட்டர். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க, இன்னையோட வினாடி வினா முடிஞ்சிச்சு. மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.